பஜாஜ்ல பைக் வாங்கலாம்னு பார்த்தா இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. வணக்கம் நண்பர்களே, நான் பைக் வாங்க போற எபிசோட் 5. நம்ம லாஸ்ட் வீடியோல பல்சர் 150 சிங்கிள் டிஸ்க் விசஸ் டபுள் டிஸ்க் ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்திருந்தோம். இந்த வீடியோ பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். சிங்கிள் டிஸ்க் எடுக்கலாமா இல்ல டபுள் டிஸ்க் எடுக்கலாமா. அதுக்கப்புறம் 3 வேரியன்ட் இருக்கு. அந்த 3 வேரியன்ட்டுக்கு என்ன டிஃபரெண்டா சொல்லியிருப்போம். அந்த 3 வேரியன்ட் நான் செகண்ட் வேரியன்ட் எடுக்க போறேன். அதாவது சிங்கிள் டிஸ்க் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் தான் எடுக்க போறோம். இப்போ நம்ம பைக் சூஸ் பண்ணியாச்சு, அதை வாங்க நம்ம படாத பாடு பட போறோம். ஸோ படாத பாடு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 50,000 நம்ம கோல்டு வச்சு அடகு வைக்க போறோம். இது அமௌண்ட் நம்ம இஎம்ஐ போட போறோம். மொத்த அமௌண்ட் இஎம்ஐ போட முடியாது. ஸோ ஒரு 50,000 நம்ம இனிஷியல் அமௌண்ட் கட்டணும், நம்ம கொஞ்சம் அமௌண்ட் குறையும். நம்ம கோல்டு வச்சு ஒரு 50,000 வாங்கினால என்ன அட்வான்டேஜ்னா நம்மகிட்ட காசு இருக்கப்ப நம்ம திருப்பிக்கலாம். இஎம்ஐ அப்படி கிடையாது, 3 வருஷம் போடணும். இல்லைன்னா மொத்த அமௌண்ட் சிங்கிள் பேமெண்டா ஷேர் பண்ணணும். இஎம்ஐ முடிக்கணும்னா மொத்த அமௌண்ட் சிங்கிள் பேமெண்டா பண்ணணும். அதனால அது ஒரு 50,000 கோல்டு சூஸ் பண்ண இது அமௌண்ட் இஎம்ஐ போட போறோம். கோல்டு வச்சதுக்கு ஒரு காலண்டர் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இதுவும் ஒண்ணு அந்த நிலைமையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைக் புக் பண்ணலாம்னு ஷோரூம் போயிட்டு இந்த மாதிரி பைக் புக் பண்ண அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இஎம்ஐ போடுறதுக்கு உங்க ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் கொடுங்க எல்லாம் பார்த்துட்டு பஜாஜ் ரூல்ஸ் படி உங்களுக்கு இஎம்ஐ தர முடியாது. இன்னும் 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே, அதனால நான் அதை வெயிட் பண்ணிட்டேன். ஒரு 1 வீக் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் சொன்னாங்க. வீட்டில் வேற யார் பேர்ல வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வண்டியோட ப்ராப்பர் டாக்குமெண்ட் ஆர்சி புக் எல்லாமே என் பேர்ல இருக்கணும், ஃபினான்ஸ் என் பேர்ல இருக்கட்டும். நான் 1 வீக் கழிச்சு வந்து புக் பண்ணுறேன். வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதான் சோதனை நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன பாடுபட போறோம்னு.